என் செல்ல குழந்தையே, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கின்ற இந்த வராகி இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தை தொட்டு உனக்கான விஷயத்தை பெற்றுக்கொள் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன். தாயானவளின் பாதத்தை தொடுவது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? இந்த வராகி என்னுடைய பாதத்தினை நீ தொட்டு விடுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துவிடும். என்ன நடந்தாலும் நமக்கான வாழ்க்கை, நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை நம் கைகளில் கொடுக்க வேண்டும். நான் ஆசைப்பட்டு கேட்கின்ற நன்மைகளை நமக்கானது என்று சொல்லிவிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் இதற்காகத்தானே போராட்டம், ஒவ்வொரு நாளும் இதற்காகத்தானே இந்த ஏக்கம். எல்லாவற்றையும் தாண்டி, எல்லாவற்றையும் கடந்து நம் வாழ்க்கை நம் கைகளில் அழகாக மலர வேண்டும் என்பதுதான் என் குழந்தையினுடைய விருப்பம். என் பிள்ளையே, ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைவதற்காக போராடிய போராட்டங்களும், இப்பொழுது அந்த விஷயத்தை தக்க வைத்து கொள்வதற்காக நீ போராடுகிற போராட்டங்களும் என்னவென்று நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு தெரியும். என் குழந்தையே, உனக்கு ஒன்று என்றால் எட்டி பார்க்காத இந்த உலகம் அவர்களுக்கு ஒன்று என்றால் எப்பொழுதும் நீ அவர்கள் அருகில்தான் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. சுயநலமான எண்ணங்கள், எல்லா விஷயத்திலும் சுயநலம். என்ன நடந்தாலும் அதில் சுயநலம். தனக்கு மட்டுமே நல்லது நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நல்லது நடந்து விட்டால் எதையாவது செய்து அதில் பிரச்சனைகளை உருவாக்குவது. இப்படித்தான் இந்த வாழ்க்கை காலம் முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றது. இப்படித்தான் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை கொடுக்காமல் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. என்ன நடந்து விட்டது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்று என் குழந்தை எதிர்பார்த்து நிற்கும் பொழுதுதான் சில விஷயங்கள் புரிகின்றது. நாம் இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் அன்று கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என்று. இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று முடிவெடுக்கும் முன்னமே இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த விஷயத்தினால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய். உன்னால் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களை அத்தனையையும் புரிந்து கொள்ள முடியாத நேரத்தில் மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது வாழ்க்கையே நமக்கு நரகமாக மாறிவிடுகின்றதல்லவா? எல்லா துன்பங்களுக்கும், எல்லா துயரங்களுக்கும் இந்த வாழ்க்கை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நல்ல தீர்வினை கொடுத்துவிடும் என்று உன்னுடைய நம்பிக்கை இனி இந்த வாழ்க்கையில் ஒரு நாளுமே எடுபடாது என்ற உணர்வு உனக்குள் வந்து விட்டது. ஆனால் என் குழந்தையே, உன் அம்மா நான் சொல்கின்றேன், உனக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. அப்படி இருப்பதனால் தானே இந்த வராகியினுடைய பாதத்தை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கின்றது. அதுவும் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கின்ற இந்த வராகி தன்னுடைய கருவறையிலிருந்து உன்னோடு பேசுகிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற மாற்றங்களை என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம், நல்ல வாழ்க்கை என்று எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சில விஷயங்கள் ஆரம்பத்தில் உனக்கு கொடுத்த நம்பிக்கையை எல்லாம் கைவிட்டு இனிமேல் உனக்கு தன்னால் எந்த விஷயங்களும் நடக்கப் போவதில்லை என்று சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையையே இழந்துவிட்டு துடிப்பதாக நீ உணர்கின்றாய். ஆனால் உண்மையில் அது அப்படி இருக்கக்கூடாது. என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி,
சட்டென்று மனதை மட்டும் தளர விட்டு விடக்கூடாது. எதற்காகவும் நாம் எந்த விஷயங்களையும் தாங்கி பிடித்து நிற்க வைக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. கையில் இருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதும் விட்டு விலகிச் செல்வதை மனமகிழ்ச்சியோடு வழி அனுப்பி வைப்பதும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்லது எதுவாக இருந்தாலும் அது தானாகவே உன்னை வந்து சேரும். கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும். நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வராகியிடமிருந்து உனக்கான நல்ல பதில் இருக்கிறது என்பதனை நீ ஒரு நாளும் மறக்காதே. இந்த தாயானவள் என்றும் என்றென்றும் உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? தாயானவளின் பாதத்தை தொடச் சொன்னதற்கு என்ன காரணம்? என் குழந்தைகளுள் ஒரு சிலர் சட்டென்று நான் யார் காலிலும் விழுந்து எனக்கு பணக்கமில்லை என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள். அம்மா, ஆணவத்தில் என் பாதத்தில் விழச் சொல்லவில்லை, அன்பினால் விழச் சொல்கின்றேன். தெய்வத்தின் பாதத்தை தொடும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நமக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதற்காக உன்னை நான் தொடச் சொல்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அம்மாவின் பாதத்தை தொடுவதனால் உன் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரும் என்றால், உன் வாழ்க்கையில் நீ நினைத்திடாத அளவிற்கு பல நல்ல மாற்றங்கள் வரும் என்றால், அதை நாம் கைவிட்டு விடக்கூடாதல்லவா? அதை ஒரு பொழுதும் நாம் விட்டு விலகிவிடக்கூடாதல்லவா? அதனால் எந்த நிலையில் நின்றும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ இழந்து விடாதே. நீ வெற்றிக்கு மிகவும் அருகில் நின்று கொண்டு திரும்பச் சென்றது ஏராளம். வெற்றிக்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை, நீ தொலைத்த விஷயங்கள் ஏராளம். ஆனால் இனி ஒருபோதும் அப்படி நடக்கக்கூடாது. நீ வெற்றிக்கு அருகில் வந்தது மட்டுமல்ல, வெற்றியை பெற்றுவிட வேண்டும். வெற்றியை தொட்டு இந்த வராகியிடம் நீ அதனை சொல்ல வேண்டும். இந்த வராகியினுடைய பாதத்தினை தொடுகின்ற அடுத்த நொடியில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும். உன்னை வந்து சேர்கின்ற தருணம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை நிச்சயமாக பெற்று கொடுத்து விடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை எல்லாம் சற்று திரும்பி பார்க்கிறாயா? என் குழந்தையை, வாழ்க்கையில் சந்தித்த ஏமாற்றத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வாழ்க்கை உனக்கு கொடுத்த துரோகத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை ஏதாவது ஒரு போக்கில் விட்டுவிடலாம் என்று யோசிக்கிறாய். ஆனால் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கு முடியவில்லை. எங்கோ ஒரு விஷயம் உன்னை அதனை தடுத்து நிறுத்துகின்றது. நாம் மட்டும் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது என்கின்ற நிலை இப்பொழுது வந்துவிட்டது. அப்படியானால் நாம வாழ பழகிக்கொள்வோம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே நம் வாழ்க்கையை மாற்றிட நம்மாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி, என் குழந்தை, நீ முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையின் உச்சம். நீ வேண்டி நிற்பது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பேரதிர்ஷ்டம். ஒருபோதும் இல்லை என்றும் வேண்டாம் என்றும் உன்னால் மறுக்க முடியாது. நீ மறுக்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, இந்த வராகி
இன்று உன் முன்னிலையில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய கண்களில் வழிகின்ற அந்த கண்ணீரை துடைத்துவிட்டு நான் இருந்து உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் தருவது அத்தனையுமே என் பிள்ளை வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டம் என்பதனை உணர வேண்டும். பெரிதாக கொடுக்கவில்லை என்றாலும் நான் என்ன கொடுக்கிறேனோ அதை உனக்கானது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் அத்தனையும் உனக்கு நடக்கும். என் பாதத்தை நீ தொட்டதனால் உன்னுடைய உணர்வுகளை நான் சட்டென்று உள்வாங்கிக் கொண்டேன். உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் உடனடியாக தெரிந்து கொண்டேன். இந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும். இந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான திருப்பங்கள் எல்லாம் நடக்க வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை என்கின்ற போராட்டத்தில் சிக்கி தவிக்கின்ற எல்லோரையும் இதுவரையிலும் நீ காணவில்லை. ஒவ்வொருவராக நீ காணத் தொடங்கிவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நிலையான சந்தோஷங்கள் கிடைக்கத்தான் செய்யும். எதிர்பாராத திருப்பங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தித்து உனக்கு நடக்கக்கூடாத பல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் நீ பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல நீ நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும் என்று இந்த தாயானவள் என்னிடத்தில் நீ வேண்டி கேட்டிருக்கின்றாய். மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் விடுத்து நல்லது நடக்க தன்னை ஆசீர்வதிக்கும்படி என் பிள்ளை நீ என்னிடம் கேட்டிருக்கின்றாய். நானும் சிந்திக்கிறேன், என் பிள்ளை பொன்னை கொடு, பொருளை கொடு என்று என்னிடத்தில் கேட்பாய் என்று என் குழந்தையே. ஆனால் என் பிள்ளை நீயோ என்னிடத்திலிருந்து உண்மையான அன்பினை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றாய். உன்னுடைய இந்த எண்ணம், உன்னுடைய இந்த குணம் உன்னை நிச்சயமாக மீண்டும் மீண்டும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் உன்னை நல்லபடியாக தக்க வைத்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக செய்து கொண்டிருப்போம் என்று உறுதி வாக்கினை உனக்கு கொடுத்திருக்கின்றோம். அப்படியானால் என் பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் பதற்றமடைய வேண்டிய சூழ்நிலை எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நம் வராகி நம் வாழ்க்கையை மாற்றி விடுவாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? இந்த எண்ணத்தோடு நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். எதிர்காலம் என்ற ஒன்று எங்கே என்று தேடி தெரியாமல் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னால் முடியாது என்று நினைத்த விஷயத்தை கூட முடித்து உனக்கு அத்தனை வெற்றிகளும் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக வந்து கிடைக்கப் போகின்றது. நல்ல வாழ்க்கைக்காக என் பிள்ளை நீ அடைந்த உன்னுடைய ஒவ்வொரு போராட்டங்களும் இனி உனக்கான முழுமையான வெற்றியை கொடுக்கும். கண்ணீரும் கவலையும் இங்கு தேவையில்லை. இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மனமகிழ்ச்சி ஒன்றுதான் இங்கு தேவை. அதை நீ உன்னுடையதாக்கி எப்பொழுதும் இந்த வாழ்க்கைக்காக நீ போராடி கொண்டிருக்கின்ற போராட்டத்தை முடித்து வை. இனி எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் வராது. இனி எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட்டு விடாது. நம்பிக்கையோடு இருந்து நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு எல்லோரையும் நல்லபடியாக வாழ்த்திட வேண்டும். யார் வாழ்க்கையும் நம்மால் கெட வேண்டாம். யாருடைய சந்தோஷமும் நம்மால் கெட்டதாக இருக்க வேண்டாம். நம்மால் 2 பேர் வாழ்ந்ததாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் யாரும் இறந்ததாக இருக்கக்கூடாது.
யாரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதாக இருக்கக்கூடாது. வாழவை, மற்றவர்களை வாழ வைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்ததன் அடிப்படையில் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த புண்ணியம் எல்லாம் உன்னைத்தான் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.